ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த எபிசோடில் எந்த மூவியோடைய ஒரு ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா 2018 ரிலீஸ் ஆன சியான் விக்ரமுடைய ஸ்கெட்ச் இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் 2018 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, அதேமாரி ரொம்ப சூரமொக்கன்னு சொல்ல முடியாது. ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு ஹிட் மூவி தான் இந்த ஸ்கெட்சு. பட் எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும்னு தெரில. பட் எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எடுக்கிட்ட ஸ்டோரியும் சரி, அந்த ஓவராக இந்த படத்தை எடுத்த விதமும் சரி, ரொம்பவே சூப்பராக எடுத்துருந்துருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த படம் அண்ட் இந்த படத்தில் வர பாடல்கள் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படமும் சரி, இந்த படத்தில் வர பாடல்களும் சரி. எத்தனை பேருக்கு இந்த ஸ்கெட்ச் படம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி எத்தனை பேருக்கு இந்த படத்தில் வர பாடல்கள் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தெரில. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் எப்படி சொல்லுவேன், ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ரிலீஸ் ஆச்சு இந்த படம். பட் அதுக்கப்புறம் இந்த படம் சரியாக போகல. அப்படியே இந்த படம் நிறைய பேருக்கு ஞாபகமே இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த படம் ஞாபகம் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் இன் சியான் விக்ரம் கெரியர்லேயும் சொல்லுவேன். பட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக எடுத்து, இன்னும் சூப்பராக இந்த படத்தை எப்படி சொல்லுது, ஒரு சூப்பராக அட்வர்டைஸ் பண்ணி, ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த பாடல்களும், இந்த படத்தில் ஒரு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் தமன் அவர் தான் கம்போஸ் பண்ணியிருப்பார். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும்னா எனக்கு பிடிக்கும், அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஸ்கெட்ச் படத்தை பார்த்துருப்போம், இந்த படத்தோடைய பாடல்களை கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி, இந்த படத்தில் மொத்தமாக 5 சாங்ஸ், 5 ட்ராக்ஸு டோட்டலி. அதாவது 6 ட்ராக்ஸு, அந்த தீம் மியூசிக்கும் சேர்த்து மொத்தம் 6 ட்ராக்ஸு. இந்த படத்தில் முதல் சாங் கனவே கனவே முதல் கனவே, அந்த சாங். இந்த சாங்க்கு லிரிக்ஸ் விஜய் சந்தர், இந்த மூவியோட டைரக்டர் தான். அண்ட் இந்த பாட்டை பாடினது நம்ம சியான் விக்ரம். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான மெலோடி லவ் சாங் சொல்லுவேன். இந்த படத்தில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சியான் விக்ரம் அவரோட வாய்ஸ் தாறுமாறாக இருக்கும். இன்னும் அந்த லவ்வோட இந்த பாட்டை பாடியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ அதிகமாக கேட்டிருப்பேன். இன்னுமே இந்த பாட்டு நான் அடிக்கடி கேட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச ஃபேவரட்டான சாங் இந்த ஆல்பமில் இந்த கனவே கனவே முதல் கனவே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த சாங் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடிச்சு பிடிச்சி, இந்த சாங்கு லிரிக்ஸ் விஜய் சந்தர். அண்ட் இந்த பாட்டுமே விஜய் சந்தர் அவர் தான் பாடியிருப்பார். ஸோ இது யூஸ்வலான ஒரு ஹீரோக்கான மாஸ் என்ட்ரி சாங் அந்த மாதிரி சொல்லலாம். பட் இந்த சாங் ஓகே, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமாருன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அண்ட் விஜய் சந்தர் அவருமே நல்லா பாடியிருப்பார் இந்த பாட்டில். அண்ட் விக்ரம் டான்ஸ் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். நெக்ஸ்ட்டு சின்னி சின்னாலே அப்படின்ற இந்த சாங். ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் விவேக். இந்த பாட்டை பாடினு ஸ்வேதா மோகன், யசின் நிசர் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் இந்த படத்தில் எனக்கு இன்னொரு பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராக்னு சொல்லுவேன். இந்த சாங் ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்லோ மெலோடி லவ் சாங் தான் எதுவுமே. இந்த பாட்டோட சுச்சுவேஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது தமன்னாக்கு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கும் போது விக்ரமை
அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் தான் வேணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த சாங் வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் சொல்லுவேன் இது. ஸோ இதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு தான் இந்த ஆல்பமில். அண்ட் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா இல்லையான்னுட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வானம் தூராமலே பூமி பூ பூக்குமா இந்த சாங். ஸோ இந்த பாட்டை லிரிக்ஸ் வந்து கபிலன். இந்த பாட்டை பாடினது வந்து சஷா திருப்பதி அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இதுவுமே இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இந்த படத்தில். ரவுடிஸ் வந்து விக்ரமை அடிக்கணும்னு பார்ப்பாங்க. பட் அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்டு திருப்பி அடிப்பார். ஸோ அந்த டைமில் பார்த்து தமன்னா வந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து விக்ரம் சில வார்த்தைகள் பேசிட்டு நீ வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இப்போதான் போய்க்கோ அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிடுவார். ஸோ அப்போ வர அந்த சுச்சுவேஷன் சாங் தான் இது. இதுவுமே எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பம்லேயே. ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து டாடிக்காரா. இந்த சாங்க்கு லிரிக்ஸ் வந்து விவேக். இந்த பாட்டை பாடியது வந்து தமன், சுதா அண்ட் ஆண்ட்ரியா. ஸோ இந்த ஆல்பம்லேயே இன்னொரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் தான் வந்து இந்த தாடிக்காரா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து தமன் அவரோட வாய்ஸ் தான் இந்த பாட்டிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னை விட அந்த ஒரு லைன் இருக்கும் இல்லையா. ஸோ அவர் பாடுற அந்த வாய்ஸே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். அண்ட் அதே மாதிரி சுதா அண்ட் ஆண்ட்ரியா இவங்களோட வாய்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாங்கில். இந்த ஆல்பம்லேயே இன்னொரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் தான் வந்து தாடிக்காரா. ஸோ உங்களுக்கு இந்த சாங் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 6வது ட்ராக் வந்து ஸ்கெட்ச் தீம் மியூசிக். ஸோ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இந்த படத்துடைய டீசர் வந்து 2017 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த டீசரில் வர அந்த டைட்டில் ட்ராக் இருக்கு இல்லையா, ஸோ தீம் மியூசிக், அது வந்து அப்போது ரொம்பவே சூப்பராக ட்ரெண்ட் ஆச்சு. இன்னும் அந்த டைமில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிறதுக்கு காரணமே அந்த டீசர் தான். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த படத்துடைய டீசர், ட்ரெய்லர் அண்ட் ஓவரால் மூவியும் சரி. ஸோ இந்த படத்துடைய மெயின் வந்து ஸோ பசங்க படிக்காமல் இன்னும் சின்ன வயசுலேயே வேலை செய்யுது, இல்லைன்னா சரியாக படிக்காமல் இன்னும் சும்மா சுற்றுறது, ரவுடிசம் அப்படின்னு தற்கொலைத்தனமாக சுற்றுறது, அதனால் என்னெல்லாம் பின்விளைவுகள் நடக்கும் அப்படின்ட்டு இந்த படத்தில் கொஞ்சம் கிளாரிட்டியாக காட்டின்னு இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படமே. அண்டு இந்த கான்செப்ட் தான் எனக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே. அண்ட் தமிழுடைய மியூசிக் இந்த படங்களுடைய பாடல்கள் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அந்த டைட்டில் ட்ராக் எது இருக்கோ, ஸ்கெட்ச் டைட்டில் ட்ராக், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக்னு சொல்லுவேன். ஸோ தமிழ் அப்பப்போ தான் வந்து தமிழில் படங்கள் பண்ணுவார். ஸோ அப்படி அவர் தமிழில் படம் பண்ணுற படங்கள் எதெல்லாம் இருக்கோ, ஸோ அப்பப்பெல்லாம் அவர் வந்து செம்மையாகவே பண்ணுறாரு தமிழில். ஸோ ஸ்கெட்ச் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஆல்பம் எனக்கு எப்போவுமே. ஸோ இந்த படத்தில் வர எல்லா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான், அதிகமாக அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் படம் பிடிக்குமா, அதே மாதிரி இந்த படத்தில் வர பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் படத்தில் எந்த படத்துடைய இந்த ஸ்கெட்ச் படத்தில் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுதான்னா டாடிக்காரா, அந்த சாங் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரில, பட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கனவே கனவே என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சாங் அது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் என்ன அப்படின்ட்டு
இந்த படத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கும், நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சியான் விக்ரமுடைய ஸ்கெட்ச் இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எனக்கு இந்த படத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த படத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த வாரம் நம்ம இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் எபிசோடில் எந்த மூவியோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த படத்துடைய நேமை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் அந்த ஆல்பம் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போடுறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.